ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரட் ஹல்வா தான். இந்த கேரட் ஹல்வா பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. குக்கரில் கூட நிறைய பேர் செய்கிறாங்க. அந்த குக்கரில் செய்கிற போது இந்த கடாயில் செய்கிற போது டேஸ்ட்டு மாறுபடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க. ஏன்னா குக்கரில் செய்யும் போது கொஞ்சம் அதோட டேஸ்ட்டு தனி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம கடாயில் வேக வைக்கும் போது இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் தனியாக இருக்கும். நான் குக்கரில் செய்த வீடியோ கூட போட்டிருக்கேன். அது ரொம்ப பழைய வீடியோ. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த கேரட் ஹல்வா என்னோடய பையன் கேட்டதுனால இந்த கேரட் ஹல்வா செய்திருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கமெண்ட்டு பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இந்த கேரட் சீவுறது தான் பெரிய வேலை. இதில் இந்த வேலையை நான் என்னோடய பையனுக்கே கொடுத்துட்டேன். கொஞ்சம் கேரட் கொஞ்சம் சீவி கொடுப்பான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நான் அந்த கேரட் சீவும் போது இந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த விரலெல்லாம் ரொம்ப வலிக்குது இப்போலாம். அதனால் இந்த வேலை நான் அவருக்கே கொடுத்துட்டேன். அவர் சீவி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேரட் ஹல்வா பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இதுக்கு சும்மா டெக்கரேஷனுக்காக இந்த சில்வர் பேப்பர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இதுலேயே நீங்கள் கார்னிஷிங் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இல்லைங்களா? சாப்பிட்ணும் போல் தோணுது இல்லைங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிகனமான பாத்திரம் வச்சு தான் நம்ம இந்த ஹல்வா செய்யணும். ஏதாவது நம்ம கொஞ்சம் நார்மலாக இருக்கிற பாத்திரம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கேரட் தீஞ்சிடும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருவி வச்சிருந்த கேரட் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம இதை நம்ம ஃப்ரை பண்ணோம். இதிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த இந்த நெய்லேயே வறுக்கும்போது கொஞ்சம் சர்க்கரை நம்ம போட்டோம்னா இந்த கேரட்டோட கலர் சேஞ்ச் ஆகாது. நான் இன்றைக்கி சர்க்கரை போடல. இதில் நீங்கள் சர்க்கரை போடுறதா இருந்தால் இந்த கேரட் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டோம் பாருங்கள். அப்போயே கொஞ்சமாக சர்க்கரை போட்டுட்டிங்கன்னா இந்த கேரட்டோட கலர் சேஞ்ச் ஆகாது. அப்புறமா பார்த்திங்கன்னா கேரட் ஒரு கேஜி அளவுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா நல்லா நம்ம இதை கைவிடாமல் பார்த்துட்டு கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். பாருங்கள், இது 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 பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்தது. பால் சுண்டுற வரைக்கும் நம்ம இதை பார்த்துட்டே இருக்கணும். இதில் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன் நான். பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதே போல் டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். இதில் நான் ஒரு ஃபுல்லு மில்க் மேடு டப்பா ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். அப்படி மில்க் மேடு இல்லைன்னா நீங்கள் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விடணும். இது நம்ம சுகர் ஆகட்டும் இல்லை மில்க் மேட் நம்ம போடுவோம் இல்லைங்களா, போட்ட பிறகு திரும்பி பார்த்திங்கன்னா அது லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்துக்கணும். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு பார்க்கும்போது நம்ம அது பக்கத்துலேயே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ நம்மளோட கேரட் ஹல்வா ரெடி ஆயாச்சு. இது கார்னிஷிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஆகுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் எனக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும். அடுத்த வீடியோ போடுறதா வேண்டாமான்ட்டு ஒரு எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா இல்லையான்ட்டு. ஆனாலும் நான் என்னோடய உழைப்பு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என்றைக்கு வரைக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் அதிகமாக ஆக மாட்டாங்களோ அப்போ வரைக்கும் நான் வீடியோ கண்டினியூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணுமா இருந்தது. நெய் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா என்னோடய பையனும் அவ்வளோதான். நெய் அவனுக்கு அதிகமாக சேர்க்கறது பிடிக்காது. அதனால் நெய் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். இதில் நெய் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் ரொம்ப விருப்பப்படுவீங்களான்னு சொன்னிங்கன்னா நெய் அதிகமாக சேர்த்து நீங்கள் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும்.
ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.